தாய் தந்தையர்களை நோவினை செய்து, பெற்றோர்களை நோவினை செய்தும் குடும்ப உறவுகளை துண்டித்தும் வாழ்பவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப இப்படியும் சிக்கல்கள் இருக்கும் எங்களுக்குள்ள. எங்களோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல எங்களோட குடும்ப உறவுகள் அல்ல எங்களுடைய தாய் தந்தையர்களை நோவினப்படுத்தி அவர்களை கொஞ்சம் ஓரம் கட்டி அவர்களுடைய பேசாமல் கதைக்காமல் சண்டை பிடிச்சி கொஞ்சம் தூரப்பட்டு இருப்பது என்பது கூட எங்களோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான மிகப்பெரிய ஒரு தடையாகவும் இருக்கலாம். நாங்கள் தெளிவாக அதனை யோசித்து சிந்தித்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் கட்டாயமாக பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் குடும்ப உறவோடு சண்டை பெருசா அல்லாஹ் கிட்ட கேட்குற துவா பெருசாங்கிறத கட்டாயமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு நாங்கள் கேட்குற எந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தாய் தந்தையர்களை நோவினப்படுத்தி ஹராத்தில் ஈடுபட்டு குடும்ப உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருப்போமாக இருந்தால், இதனால தான் இந்த குடும்ப உறவுகளை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், அவர்கள் உங்கள்கிட்ட பேசாட்டியும் நீங்கள் பேசுங்க. அவர்கள் உங்களை எதிர்த்து சண்டை பிடிச்சி உங்களை பற்றி வித்தியாசமாக பேசினாலும் நீங்கள் அவர்களை பற்றி எதுவும் பேசாதீங்க. ஒரு ஈமான்தாரிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற மிகப்பெரிய ஒரு உபதேசம் அது. நாங்கள் எவ்வளோ நல்லதை செஞ்சாலும் நமக்கு மாறி செய்கிறதெல்லாம் கெடுதி என்றாலும் அதை யோசிக்காதீங்க. நீங்கள் செய்கிற நலவை செஞ்சுக்கிட்டே இருங்க, அதுக்கான கூலி உங்கள்கிட்ட இருக்கிறது என்று மார்க்கம் எங்களுக்கு அடையாளப்படுத்துவதற்கான காரணம் எங்களோட துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்பதை நானும் நீங்களும் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.